இத்திருக்கோவில் ராமாயணத்திற்கும் உட்பட்ட திருக்கோவில். இத்திருக்கோவிலே ராமாயணத்தில் உள்ள வாலி சிவ பூஜை பண்ணிய திருத்தலம். ராமாயணத்தில் உள்ள வாலி தான் இங்கே இந்த திருக்கோவிலில் இந்த சிவபெருமான சிவ பூஜை பண்ணி தன்னை போரில் யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ எதிர்த்து வரவங்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான்கிட்ட சிவ பூஜை பண்ணி அந்த வரத்தை வாங்கியிருக்கார். அந்த வரம் பெற்றனால தான் ராமபிரானே வாலியை மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றார். அந்த வரம் பெற்ற சிவாலயம் இது. வாலீஸ்வரர் எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆக்கக்கூடிய சுவாமியாக இருக்கார். நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், கேஸ் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எதிராளிகள் இருக்காங்க, தொழில் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இது மாதிரி எந்த சம்மந்தமான எதிராளிகளின் தொல்லைகள் இருந்ததுன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா இந்த எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம். இந்த மாதிரி பரவெளி விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைப்பில் ரொம்ப அபூர்வமாக தான் காணப்படுது. பரவெளி விநாயகர் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் பரவெளி மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பரவெளி விநாயகர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த பரவெளி விநாயகரை அகத்திய முனிவர் இந்த கோயிலோட ராஜகோபுரத்தில் தினமும் தரிசனம் செய்கிறதா சொல்லப்படுது. அணு விஞ்ஞானம், நானோ டெக்னாலஜி போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்களும், வான ஆராய்ச்சி, ஜோதிட கடையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரவெளி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது தங்களோட தொழிலில் அதீத புலமை பெற்று விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான் பிள்ளையார்பட்டியில் கற்பக பிள்ளையார் மாதிரியே இருப்பார். விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இந்த திருக்கோவிலில் இருக்கிற தண்டாயுத பாணி மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த தண்டாயுத பாணி சுமார் ஒரு 7 அடி உயரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கார். எந்த கோவிலையும் இல்லாத ஒரு உயரமான மூர்த்தியாக இருக்கார். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தண்டாயுத பாணி தான் இங்கே காவல் தெய்வமாக இருக்கார். வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருப்பார். இடது செவி கீழே இறங்கி வலது செவி மேலே தூக்கி வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி எங்குமே இல்லாதபடி வடதிசை நோக்கி இருக்கார். தண்டாயுத பாணி எந்த கோவிலையுமே வடதிசையில் வைக்க மாட்டாங்க. இத்திருக்கோவிலில் வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அமைப்பில் ஒரு சக்கரம் காணப்படும். 2 சதுரங்களை இணைச்சா 8 பக்கங்களும், 2 முக்கோணங்களை இணைச்சால் 6 முக்கோணம் அமையும். அந்த அமைப்பில் காணப்படுற இந்த சக்கரம் பார்த்தோம் அப்படின்னா சாதுரிய முக்கோணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. குரு அபச்சாரம் செய்தவர்கள், குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான பிரச்சனையால் வாடக்கூடிய அன்பர்கள், குழந்தைகளுக்கு உரிய வயது திருமணம் நடைபெறாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள், வாழ்வில் சொல்ல முடியாத அளவுக்கு பல குழப்பங்கள் மற்றும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி இந்த சாதுரிய முக்கோண சக்கரத்திற்கு ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வாலி வழிபாடு செய்த வாலிகண்டபுரம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர்லேருந்து சென்னை செல்லும் சாலையில் பெரம்பலூர்லேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. பெரம்பலூர்லேருந்து தொழுதூர் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து வாலிகண்டபுரம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். திருச்சியிலிருந்து சுமார் 71 கிலோமீட்டர் தொலைவில் வாலிகண்டபுரமானது அமையப்பட்டிருக்கு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே ராஜகோபுரத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ரஜத விநாயகர் காணப்படுறாரு. உடல் பலம் பெருக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ரஜத விநாயகரை வழிபாடு செய்யலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் சுழற்றிய கத்தி இன்றைக்கும் சென்னை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த கத்தியை ஒருவரால் தூக்க முடியாது. துப்பாக்கி குண்டுகள் கூட அந்த கத்தியில் பட்டு தெறிக்கும் அளவுக்கு அந்த கத்தியை வீரபாண்டிய கட்டபொம்மன் சுழற்றியிருக்காருன்னா அவரோட உடல் பலம் எவ்வளோ வைரம் பாய்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி உடல் பலம் வைரம் பாய்ந்த உடல் பலம் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ரஜத விநாயகர் காணப்படுறாரு. ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விநாயகருக்கு 1008 தோப்புக்கரணங்கள் போட்ட பிறகே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10-20 தோப்புக்கரணம் போட்டோடனே உடம்பு ரொம்ப சோர்வாயிடுறாங்க. அந்த காலத்தில் 1008 தோப்புக்கரணம் சர்வ சாதாரணமாக போட்டிருக்காங்க. உடல் பலம் மற்றும் மனபலம் பெருக குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி இந்த விநாயகருக்கு சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை 9 தீபங்கள் ஏற்றி விநாயகருக்கு அருகில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீபத்தோட ஒளி விநாயகர் மேலே பட்டு
நம்மளோட மேலே வந்து படும் பொழுது நமக்கு வந்து உடல் பலம் மற்றும் மனபலம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. உடல் பலம் பெருக விரும்பும் ஆண்கள் கட்டாயமாக தங்களோட சட்டையின்றி இந்த தீப வழிபாட்டை இந்த விநாயகருக்கு செய்யணும். விநாயகர் மேல் படக்கூடிய அந்த தீப ஒளியானது ஆண்களோட அந்த சட்டை இல்லாத மேனியில் படும் பொழுது அவங்களோட உடல் பலம் வந்து பெருகும். உடல் வலிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ரஜத விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண்டபம் வந்து காணப்படுது. 7 நிலை ராஜகோபுரம் வந்து காணப்படுது. ராஜகோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிற்பங்கள் இன்றி வெறுமனே வந்து காணப்படுது. மிகவும் பெரிய ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரஜத விநாயகரை வந்து 1008 தோப்பகாரணம் போட்டு வழிபாடு செய்து அதன் பிறகு வாலிகண்டபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வரும் வழியில் பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்கத்தையும் வந்து சேர்த்து வலம் வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு தனி சிறப்பு. அவ்வாறு வழிபாடு செய்து பல பலன்களை வந்து பெற்றிருக்காங்க. இன்றைக்கும் வந்து நம்ம இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ரஜத விநாயகருக்கு 9 தீபங்கள் ஏற்றி ஆலயத்தை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது உடல் பலம் மற்றும் மனபலம் வந்து பெருகும். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று வாலி வழிபாடு செய்த வாலாம்பிகை சமேத வாலீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். வாலி இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தன்னை எதிர்க்கக்கூடிய சத்ருக்களோட பலத்தில் வந்து பாதி பலத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆனால் இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாலி மாலை வேளையில் வந்து தான் பெற்ற சந்தியாவந்தன பலனை வந்து நமக்கு வந்து வழங்குறதா சொல்லப்படுது. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாலி பெற்ற பலம் வந்து நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் வந்து கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு 100 ஆண்டுகள் முன்பாகவே இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்தோட முகப்புலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தோட முகப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைப்பாடுகள் வந்து காணப்படும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நாமக்கல் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து காலில் தரேன். அதை பயன்படுத்தி நாமக்கல் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் வந்து தரிசனம் பண்ணலாம். அந்த ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முகப்பில் வந்து இதே மாதிரி அமைப்பில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படும். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து முருகபெருமான் வந்து குபேர திசையான வடக்கு நோக்கி வந்து காணப்படுவார். அது எல்லா வரலாறையுமே வந்து பார்க்கலாம். ஆலயத்தில் நுழைஞ்சோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானால் உருவாக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தம் வந்து காணப்படுது. முருகபெருமான் தன்னோட தண்டத்திலிருந்து உருவாக்கிய இந்த தீர்த்தம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தீர்த்தமாக காணப்படுது. குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கரையில் வந்து நம்மளோட மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் அளித்து அதன் பிறகு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகளை ஏற்றி ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து கரும்பு சாறு, நீர்மோர், பலரசங்களை வந்து தானமாக அளித்தால் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. முருகபெருமான் தன்னோட தண்டத்தால் உருவாக்கிய சரவண தீர்த்தத்திலிருந்து நம்ம நேராக வந்தோம் அப்படின்னா பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து காணப்படுறாரு. நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வாலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். மிகப்பெரிய நந்தி பவனை வந்து காணப்படுறாரு. நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கியாச்சு. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். வாலீஸ்வரன் அப்படின்னா உண்மையான அறிவுடையவர்களால் வணங்கப்படும் தலைவன் அப்படின்னு பொருள். வாலாம்பிகை அப்படின்னா மெய்யறிவு உடையவர்களுக்கு தலைவியாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி பொருள். மேலே இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாலாம்பிகை மற்றும் வாலீஸ்வரருக்கு பாதுகாவலராக பாலதண்டாயுதபாணியை வந்து வடக்கு நோக்கி காணப்படுறாரு. அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து காணப்படுறாரு. பிள்ளையார்பட்டியில் வந்து எப்படி கற்பக விநாயகர் வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரவெளி விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த மாதிரி பரவெளி விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயங்களை வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைப்பில் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வந்து காணப்படுது. பரவெளி விநாயகர் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் வந்து பரவெளி மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பரவெளி விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த பரவெளி விநாயகரை வந்து அகத்திய முனிவர் வந்து இந்த கோயிலோட ராஜகோபுரத்தில் வந்து தினமும் வந்து தரிசனம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. அணு விஞ்ஞானம், நானோ டெக்னாலஜி போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்களும் வான ஆராய்ச்சி, ஜோதிட கடையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரவெளி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது தங்களோட தொழிலில் வந்து அதீத புலமை பெற்று விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பரவெளி விநாயகரை திருப்புன்கூரில் இருக்கக்கூடிய நந்தனார் வந்து வழிபாடு செய்து பேறு பெற்றிருக்காரு. அவர் வந்து குளம் வெட்டிய பொழுது இந்த விநாயகரை வந்து அவருக்கு வந்து உதவி செய்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பரவெளி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி, அம்பாள் மற்றும் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இந்த பரவெளி விநாயகரோட வழிபாடு வந்து காணப்படுது.
நிலச்சரிவு, பூகம்பம், மழை, இடி மின்னல், ஆழி பேரலை போன்ற இயற்கை அம்சங்களை குறித்த அறிவை விருத்தி செய்கிறதுக்கு தேவையான சக்திகளை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பரவலி விநாயகர் நமக்கு வழங்குறாரு. வானிலை துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பரவலி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட தொழிலில் சிறந்து விளங்கலாம். பரவலி அறிவை விருத்தி செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறிவை நம்ம விருத்தி செய்ய வேண்டும். அந்த பூஜை அறிவை விருத்தி செய்கிறதுக்காக பூஜை வடிவிலான இட்லி, இடியாப்பம், தோசை, வடை போன்ற உணவுகளை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். பரவலி விநாயகரை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று வாலி வழிபாடு செய்தால் வாலீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். துவாரபாலர்கள் அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் வாலீஸ்வரரை நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வாலீஸ்வரர். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வாலீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். நம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம். வாலி இங்கே வழிபாடு செய்து தன்னோட எதிரியின் பலத்தில் பாதி பலம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் சத்ரு உபாதைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இங்கே வழிபாடு செய்யலாம். வாலீஸ்வரரை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது. இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக சுமார் 7.5 அடி உயரத்தில் பால தண்டாயுதபாணி குபேர திசையான வடக்கு திசை நோக்கி தன்னோட செவியை சற்று சாய்த்த கோலத்தில் இந்த தளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகளில் இந்த முருகபெருமானோட சிறப்புகள்லாம் பாடியிருக்காரு. பாலதண்டாயுதபாணி சாமியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலஜானே போற்றி போற்றி. வாலீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலாம்பிகை சமேத வாலீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் இராமாயணத்திற்கும் உட்பட்ட திருக்கோவில். இத்திருக்கோவிலே ராமாயணத்தில் உள்ள வாலி சிவ பூஜை பண்ணிய திருத்தலம். ராமாயணத்தில் உள்ள வாலி தான் இங்கே இந்த திருக்கோவிலில் இந்த சிவபெருமான சிவ பூஜை பண்ணி தன்னை போரில் யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ எதிர்த்து வரவங்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான்கிட்ட சிவ பூஜை பண்ணி அந்த வரத்தை வாங்கியிருக்கார். அந்த வரம் பெற்றனால தான் ராமபிரானே வாலியை மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றார். அந்த வரம் பெற்ற சிவாலயம் இது. இந்த வாலீஸ்வரர் எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சுவாமியாக இருக்கார். நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், கேஸ் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எதிராளிகள் இருக்காங்க, தொழில் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இது மாதிரி எந்த சம்மந்தமான எதிராளிகளின் தொல்லைகள் இருந்ததுன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா இந்த எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம். சுவாமி சுயம்பு மூர்த்தி. இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி சுயம்பு மூர்த்தி. சுவாமி எப்போ உருவானார்னு தெரியாது. இத்திருக்கோவில் கட்டி 1100 ஆண்டுகள் ஆகுது. கிபி 910 முதலாம் பராந்தக சோழ மன்னனால் தஞ்சை பெரிய கோவில் முன்பே கட்டப்பட்ட திருக்கோவில் இது. கிபி 910 திருக்கோவிலை கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான் பிள்ளையார்பட்டியில் கற்பக பிள்ளையார் மாதிரியே இருப்பார். விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. அதை விட விசேஷமான மூர்த்தி யாருன்னா தண்டாயுதபாணி தான். இந்த திருக்கோவிலில் இருக்கிற தண்டாயுதபாணி மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த தண்டாயுதபாணி சுமார் ஒரு 7 அடி உயரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கார். எந்த கோவிலையும் இல்லாத ஒரு உயரமான மூர்த்தியாக இருக்கார். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தண்டாயுதபாணி தான் இங்கே காவல் தெய்வமாக இருக்கார். வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருப்பார். இடது செவி கீழே இறங்கி வலது செவி மேலே தூக்கி வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி எங்குமே இல்லாதபடி வடதிசை நோக்கி இருக்கார். தண்டாயுதபாணி எந்த கோவிலையுமே வடதிசையில் வைக்க மாட்டாங்க. இத்திருக்கோவிலில் வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இங்கே தண்டாயுதபாணி தான் காவல் தெய்வமாக இருக்கார். நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறையை செவி சாய்த்தபடி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியம் அனைத்தும் நிறைவேறுங்கிறது ஒரு தெய்வம். திருக்கோவிலில் அம்பாள் துர்க்கை சுரூபிணியான அம்பாள். பிரகாரத்தில் தனியாக துர்க்கை கிடையாதுங்க. அம்பாளே துர்க்கை சுரூபிணியாக சிம்ம வாகனத்தோடு இருக்காங்க. எல்லா ஆலயத்திலையும் போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்குலாம். இங்கே அம்பாளும் துர்க்கையும் ஒரே ரூபத்தில் இருக்கிறதுனால அம்பாளை வழிபாடு செஞ்சது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா திருமண தடையானது நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். இத்திருக்கோவிலில் சந்தான கோபால கிருஷ்ணர் இருக்கார்.
சந்தான கோபாலகிருஷ்ணர் வந்து புத்திர சந்தானத்தை அருளக்கூடியவர். இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரும் இங்கே இருக்கார். அவரையும் வழிபாடு செஞ்சோன்னா புத்திர சந்தானங்கள், யார் குழந்தை இல்லாதவங்களாம் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரையும் வழிபாடு செஞ்சோன்னா இந்த புத்திர சந்தானம் இல்லாதவரெல்லாம் புத்திர சந்தானம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இத்திருக்கோவிலில் வந்து இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா கோவில்லையும் வந்து ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் பதுமைகள் தான் இருந்து பார்த்துருப்பீங்க. இத்திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து சில்ப சாஸ்திரம் ஆகம சாஸ்திரத்தில் எப்படிலாம் வந்து கோபுர சிற்பங்கள் செய்யலாம் அப்படிங்கிற வந்து அந்த கோபுர சிற்பங்களாகவே அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து சரவண தீர்த்தம். இத்திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குளம் வந்து ஒரு அற்புதமான திருக்குளம். பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு மண்டபம் மாதிரி இருந்து உள்ளுக்குள்ளேயே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ரொம்ப விசேஷமான திருக்குளமாக இருக்கும். இத்திருக்கோவிலுடைய ஸ்தல விருட்சம் மாவிலிங்கை. வில்வன் மாதிரியே வந்து 3 இதழ் உள்ளக்கூடிய ஸ்தல விருட்சமாக இருக்காங்க. இதே மாதிரி இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகள்லாம் இங்கே பின்னமாக இருப்பாங்க. அந்த காலத்தில் முகலாயர் போர் நடந்தப்போ சிற்பங்கள்லாம் உடைக்கப்பட்டதுன்னு ஒரு பிரதி எடுத்து வச்சுருக்காங்க. இத்திருக்கோவில் கல்வெட்டுகள்லாம் நிறைய 200க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இதே மாதிரி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டாதேவின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேஷ்டாதேவின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் இப்போ சொல்லிட்டீங்க இந்த மூதேவின்னு. அந்த மூதேவி கிடையாது, அது மூத்த தேவி. மூத்த தேவியினுடைய பெயர் வந்து ஜேஷ்டாதேவி. இந்த ஜேஷ்டாதேவி எதுக்காக வழிபாடு செய்வாங்கன்னா, இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போனோம்னா எதிராளிகளை வந்து மந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி உடைய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இங்கே இருக்காங்க. நமக்கு எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் இந்த சிவபெருமானையும் முருகப்பெருமான், அம்பாள், விநாயகப் பெருமானை, ஜேஷ்டாதேவியெல்லாம் வழிபாடு செஞ்சுன்னா அனைத்து காரியங்களும் வெற்றியாக நடைபெறுங்கிறது ஒரு ஐதீகம். அனைவரும் வந்து திருக்கோவிலை தரிசனம் செஞ்சு எல்லா நலன்களும் பெற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம். நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க. பெரம்பலூர் திருச்சி பக்கத்துலேருந்து வரவங்கன்னா பெரம்பலூர் வந்து பெரம்பலூரில் இறங்கி தொழுதூர் போகிற பஸ்ஸில் ஏறி வாலிகண்டபுரம் அப்படின்னு ஸ்டாப் இருக்குது, அதில் இறங்கிக்கலாம். இப்படி சென்னையிலேருந்து வரவங்கலாம் வந்து தொழுதூரில் இறங்கி பெரம்பலூர் பஸ் பிடிச்சி வாலிகண்டபுரம் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். இப்படி பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய அன்பர்கள்லாம் வந்து பஸ் ஸ்டாப்லேயே வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்தில் எதுவும் கடைகள்லாம் கிடையாது. இத்திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 to 12 வரைக்கும் திறந்திருக்கும். மாலை 4:30 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி திருக்கோவிலில் வந்து சிவபெருமானுக்கு வந்து அந்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம் இதெல்லாம் வந்து அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயோ அந்த சந்தனாதி தைலத்தையோ எடுத்து நம்ம சரீரத்தில் பூசிட்டோம்னா சரீர சம்பந்தமான வியாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம். இத்திருக்கோவில் அந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து விசேஷமான ஸ்தலம் இது. இந்த சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த கோவிலில் வந்து ஒரு 27 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோன்னா சுவாமி 27 முறை வலம் வந்து 27 தீபம் ஏற்றி சுவாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை அபிஷேகம் சகஸ்ரநாம பூஜை செஞ்சோன்னா பாப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். முன்ஜென்ம பாப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம். இது செய்யணும்னா முன்கூட்டி கோவிலில் வந்து முன்கூட்டியே தெரிவிச்சிங்கன்னா அது கோவிலில் கோவில்கள் திருக்கோவில் வந்து கிராமத்தில் உள்ள கோவில்கள் திருக்கோவிலில் திருமணங்கள் அதிகமாக நடைபெறும். அந்த திருமணங்கள் நடைபெற காலத்தில் வந்து திருக்கோவிலில் அந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்காது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவிச்சிங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அனைவரும் வந்து எல்லா நலன்களும் பெற அன்புடன் அழைக்கின்றோம். பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளரும். பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சகசரலிங்கம் வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்து காணப்படும். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரை வந்து வலம் வரும் பொழுது சகசரலிங்கத்தையும் தரிசனம் பண்ணி சகசரலிங்கத்தையும் மூலவரையும் சேர்த்து வலம் வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது தனி சிறப்பு. ஒரு சகசரலிங்கத்தை வழிபாடு செய்தோம் அப்படின்னா 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலவரையும் சகசரலிங்கத்தையும் சேர்த்து வழிபாடு செய்து வலம் வரக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்து நம்ம என்ன பிரார்த்தனை வந்து வைத்தாலும் அந்த பிரார்த்தனை வந்து அப்படியே நிறைவேறும். 1000 தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து நம்மளோட பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனைக்கு வந்து என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து சகசரலிங்க மூர்த்தி வந்து காணப்படுறாரு.
ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் பண்ணோன்னே விநாயகருக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய தூணில் பார்த்தோம் அப்படின்னா வாலி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் அனைத்திலும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லிங்கோத்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிப்பார். மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து காணப்படுவார். இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் ராவணனை பார்க்கும் பொழுது அந்த வால்லே வந்து அமர்ந்திருப்பார் இல்லைங்களா, அந்த சிற்பம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு. லிங்கோத்பவருக்கு பதிலாக மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறாரு. மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரிலேயே சத்ரு சம்கார முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மகாவிஷ்ணுவும் முருகபெருமானும் நேருக்கு நேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய தலம். அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து மகாவிஷ்ணு மற்றும் இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மன்னர்கள் போருக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்த பிறகு தான் செல்லுவாங்க. இந்த ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்த பிறகு மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுது எதிரிகளை வந்து மந்த புத்தி ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அன்னைக்கு இருக்கிறதா மன்னர்கள் நம்பினாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா போரில் வந்து மன்னர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பல வெற்றிகளை குவித்த ராஜராஜ சோழனும் இந்த தலத்தில் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்து போரில் வந்து பல மன்னர்களை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை அன்னை வந்து கிடையாது. இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலாம்பிகை அன்னையை வந்து துர்க்கையோட சுரூபமாக வந்து காணப்படுறாங்க. தூண் முழுவதிலும் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். உலகத்தில் வந்து எத்தனையோ அணுசோதனைகள்லாம் நடக்கும். அந்த அணுசோதனையால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு. இந்த மகாவிஷ்ணுவுக்கு வந்து அகஸ்தியர் விஜயத்தில் கூறியபடி குங்குமப்பூ கலந்த நல்லெண்ணெயால் வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து காப்பிட்டு சகசரநாம துதிகளால் வந்து ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ண வியாதிகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது சண்டிகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ண நோய்கள் நீங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் வந்து இந்த தலத்துக்கு வந்து 6 தேங்காய் எண்ணெய் தீபம் மற்றும் 12 விளக்கெண்ணெய் தீபம் வந்து பிறைச்சந்திர வடிவில் வைத்து இந்த 18 தீபங்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள்லாம் நீங்கும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சூட்டு கட்டி போன்றவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து ஒரு சக்கரம் வந்து காணப்படும். 2 சதுரங்களை வந்து இணைச்சா 8 பக்கங்களும் 2 முக்கோணங்களை இணைச்சால் 6 முக்கோணம் வந்து அமையும். அந்த அமைப்பில் வந்து காணப்படுற இந்த சக்கரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதுரிய முக்கோணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. குரு அபச்சாரம் செய்தவர்கள், குடும்பத்தில் வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சனையால் வந்து வாடக்கூடிய அன்பர்கள், குழந்தைகளுக்கு வந்து உரிய வயது வந்து திருமணம் நடைபெறாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள், வாழ்வில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல குழப்பங்கள் மற்றும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி இந்த சாதுரிய முக்கோண சக்கரத்திற்கு ஆலயத்தில் உரிய அனுமதிகள் பெற்று இந்த சாதுரிய முக்கோண சக்கரத்தை கங்கை, காவேரி போன்ற நீரால் அலம்பி தாமே அரைத்த சந்தனம், மஞ்சள், குங்குமத்தால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது உரிய வயதில் வந்து திருமணம் வந்து கைகூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தாங்கொன்னா பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். அடுத்தது வாழ்வில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னே தெரியாமல் வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த வழிபாடை வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த சக்கரத்துக்கு வந்து செய்து வழிபாடு செய்யலாம். சிவராத்திரி, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை சப்தமி, வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த சாதுரிய முக்கோண சக்கரத்தை வந்து மேற்கூறிய வகையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தாங்கொன்னா பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எவ்வளவு கொடிய திருமண தடை இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. எத்தனையோ பேர் வாலிகண்டபுரம் வந்து ஆலயத்தோட பிரகாரத்தை வளம் வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க. இந்த சாதுரிய முக்கோண சக்கரத்தை வந்து வழிபாடு செய்து தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து தீர்த்துக்குமாறு கேட்டுக்கிறேன். நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. நவகிரகங்கள் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் பார்த்தோம் அப்படின்னா வாகனமின்றி காணப்படுவார். இவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் வந்து நீங்கும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். வெளியூருக்கு செல்லும் பொழுது வீட்டில் வந்து களவு ஏற்படாமல் இருக்க இங்கே இருக்கக்கூடிய பைரவர் வந்து நம்ம வந்து காத்து அருள் புரிவார். கபால மாலை அணிந்த பைரவர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் வந்து சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு. இந்த தலத்தில் பைரவர் வந்து மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பைரவர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு.
இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரருக்கு வந்து என்னென்ன வகையான பொருட்களால் வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது என்னென்ன பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சிவபெருமானை வந்து தரிசனம் செய்த பிறகு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாளாம்பிகை அன்னையை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து காணப்படுவார், கருடாழ்வார் வந்து காணப்படுவார், கற்பக விநாயகர் வந்து காணப்படுவார். இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த பரவலி விநாயகரை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மேலும் வந்து மாணவர்கள் வந்து ஜியோமெட்ரி கணிதத்தில் வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பரவலி விநாயகரை வழிபாடு செய்யலாம். இந்த இடத்துல வந்து வாலி வந்து காணப்படுறாரு, அகந்தை நீங்க பெற்ற வாலியாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கருடாழ்வார் வந்து காணப்படுறாரு, அவருக்கு நேர் எதிரிலேயே கிருஷ்ண பரமாத்மா வந்து காணப்படுறாரு. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு வந்து 6 தேங்காய் எண்ணெய் தீபம் மற்றும் 12 நல்லெண்ணெய் தீபம் அப்படின்னு சொல்லி பிறைச்சந்திர வடிவில் வந்து வைத்து கருட பகவான் மற்றும் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட வாகனத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பொதுவாக அம்பாள் சன்னதியோட வாகனம் பார்த்தோம் அப்படின்னா நந்தி வாகனமாக இருக்கும். இந்த தளத்தில் வந்து சிம்ம வாகனம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த சிம்ம வாகனத்திற்குன்னு பிரத்யேகமான வழிபாட்டு முறைகள் வந்து அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வழிபாட்டு முறைகளையும் வந்து பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார வந்து அதிக வயது வித்தியாசத்தால் வந்து திருமணம் செய்து கொண்டவங்க, 2ஆம் தாரம் திருமணம் செய்து கொண்டவங்க வாழ்வில் வந்து சிறப்புடன் வாழ இந்த சிம்ம வாகனத்துக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வரும்போது பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாளாம்பிகை அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடுறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து துர்க்கையோட அம்சமாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கு வந்து ஆடி பூரத்தில் வந்து வளையல் தந்து அந்த வளையலை வந்து அன்னைக்கு வந்து அணிவித்து அந்த வளையலே வந்து நம்ம வந்து பிரசாதமாக வாங்கி நம்மளோட கைகளில் வந்து அணிந்து கொள்ளும் பொழுது மிக விரைவிலே வந்து அந்த வளையலை அணிந்து வந்த பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. துர்க்கை சுரூபமாக இருக்கக்கூடிய அன்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். அன்னையை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். அதாவது வந்து அன்னை சன்னதியோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சத்ரு சம்காரம் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. உள்ளாரையும் வந்து முருகபெருமான் காணப்பட்டார். இந்த இடத்துலையும் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலவருக்கு அருகில் வந்து 3 நந்தி பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து ஒரு பதாகையாக வந்து வைக்கப்பட்டிருக்கு. வாலி வழிபாடு செய்து அந்த சத்துருவை வந்து சம்காரம் செய்யக்கூடிய அந்த பலத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அப்படிங்கிற அந்த பதாகை வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு. திருமண தடை நீங்கள் எவ்வாறு வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த விவரமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் மற்றும் கிருஷ்ணருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வளரும் போது ஒரு தூணில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பள்ளியோட சிற்பம் வந்து காணப்படும். அந்த சிற்பத்தோட மகிமையெல்லாம் இப்போ பார்க்கலாம். கத்தோக மகரிஷியை இந்த தளத்தில் வந்து பள்ளி ரூபத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய வாலீஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. செய்வினையெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி வந்து முதலே வந்து நமக்கு வந்து சகுனமாக வந்து சொல்லும். செய்வினை வைக்கிறவங்க முதல்ல வந்து அந்த சகுன தேவதையோட வாயை தான் வந்து புத்துவாங்க. சகுன தேவதைகளோட ஆசையை வந்து பெறறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரலாறையுமே வந்து நம்ம ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வரும்போது பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த சண்டிகேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மாணவிகளோட கவனம் முழுவதும் கல்வியிலே இருக்கும். பிற தவறான செயல்களில் வந்து மாணவிகளோட கவனம் செல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அன்னை வந்து மாணவியை வந்து காத்து அருள் புரிகிறதா வந்து சொல்லப்படுது. சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தல வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் மற்றும் அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்ட வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வாலியை வந்து தன்னை வந்து சத்ருக்கள் யாரும் வந்து தொல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து மிகப்பெரிய வரத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்ட்ட இருந்து பெறாரு. அதாவது வந்து தன்னை எதிர்த்து போரிடக்கூடிய சத்ருவோட பலத்தில் பாதி பலம் வந்து தமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த வரத்தை வந்து இங்கேருந்து சிவபெருமான்ட்ட இருந்து வாலி வந்து பெறாரு. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சுக்ரீவனை வந்து வாலிக்கு எதிராக வந்து போர் புரியறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. சிவபெருமானிடம் வந்து பெற்ற வரத்தின் காரணமாக சுக்ரீவனிடம் வந்து பாதி பலத்தை பெற்ற வாலி வந்து மிகவும் வந்து பலமோடு சுக்ரீவனோடு போர் பண்ணுறாரு. போரில் வந்து தோற்று சுக்ரீவன் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடமே வந்து மீண்டும் வந்து தஞ்சம் புகிறாரு. அதன் பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே வாலியை வந்து மறைந்திருந்து தாக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுது. அதனால தான் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அம்பாள் சன்னதியை வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது ஒரு தூணில் வந்து ஒரு பள்ளியோட சிற்பம் பார்த்துருப்போம். அந்த பள்ளியோட சிற்பத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து என்ன பலன் அப்படிங்கிறதையும் வந்து அகஸ்தியர் விஜயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட எதிரிகள் நமக்கு வந்து செய்வினை போன்ற துரோக செயல்களில் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சகுன தேவதையோட வாயை தான் வந்து முதல்ல வந்து கட்டுவாங்க. பொதுவாக வந்து விபத்தோ அல்லது தீய செயலோ வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகுன தேவதை, அதாவது வந்து பள்ளி ரூபத்தில் இருக்கக்கூடிய சகுன தேவதை வந்து நமக்கு வந்து உணர்த்துவாங்க. அதனால தான் வந்து இந்த செய்வினை வைக்கிறவங்களாம் வந்து முதல்ல வந்து அந்த சகுன தேவதையோட வாயை வந்து பொத்துறது. சகுன தேவதைகளோட அருளை வந்து நம்மளோட வீட்டில் வந்து அதிகமாக பெறுறதுக்கு அந்த சகுன தேவதையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ சுத்தோதக மகரிஷியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து பள்ளி ரூபத்தில் வந்து ஒரு தூணில் வந்து காணப்படுறாங்க. சுத்தோந்த மகரிஷி வந்து பள்ளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் இருக்கக்கூடிய தலை, 4 கால்கள், வால் என 6 இடங்களில் வந்து சந்தன குங்குமம் போட்டுட்டு அந்த மகரிஷியை அலங்கரிக்கக்கூடிய தூணை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகுன தேவதைகளோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த வழிபாடை வந்து ஏற்றுறது வந்து நமக்கு வந்து நல்ல பலனை வந்து தரும். அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சிம்ம வாகனத்தை வந்து அகஸ்தியர் விஜயத்தில் கூறியவாறு வழிபாடு செய்யும் பொழுது பெண் மேலதிகாரிகள் மற்றும் பெண் சிப்பாந்திகளால் வந்து ஏற்படக்கூடிய இன்னல்களாக நீங்கள் அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நீதித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிம்ம வாகனத்துக்கு வந்து அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிம்ம வாகன மூர்த்திக்கு வந்து செம்பருத்தி தைலங்களால் வந்து காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது புலநடக்கம் வந்து ஏற்படும். அதே மாதிரி நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து பெண் மேலதிகாரிகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். பொதுப்பணித்துறை, காவல்துறை, நீதித்துறை போன்ற துறைகளில் வந்து பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். இந்த வழிபாடானது அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் வித்தியாசத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அல்லது 2ஆம் தரமாக வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவி இருவருக்குள்ளார வந்து வயது வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாளாம்பிகைக்கு வந்து அர்ச்சனை செய்து அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கி தங்களோட நெத்தியில் வந்து இட்டு வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். குறிப்பாக வந்து அதிக வயது வித்தியாசமாக திருமணம் செய்து கொண்டவர்கள் நலமுடன் வந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி நம்மளோட உடம்புல வந்து ஏதாவது வந்து பூச்சி விடுற மாதிரி அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் இருக்கக்கூடிய அந்த சித்த மகரிஷி, அதாவது பள்ளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்த மகரிஷியை வந்து சந்தன குங்குமம் விட்டு வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கூப்பிய கரங்களோடு இருக்கக்கூடிய கருட பகவானை வழிபாடு செய்த பிறகு சத்து மற்றும் வைட்டமின் சக்தி நிறைந்த தானிக்கைகளை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தானமாக அளித்து வரும் பொழுது தீராத வியாதிகளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வாலீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து தன்னோட தண்டத்தால் உருவாக்கிய சரவண தீர்த்தத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தீர்த்தக்கரையில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். முருகபெருமான் உருவாக்கிய சரவண தீர்த்தத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு வந்து கரிசலாங்கண்ணி தைலத்தால் வந்து காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது கண்ணில் ஏற்படக்கூடிய புரை நோயெல்லாம் நீங்கும். மாலைக்கண் பிரச்சனை, கண் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும். இளம்பெண்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி தைலத்தை வந்து தானமாக அளிக்கிறதுனாலையும் நம்மளோட கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நல்லா வேலை செய்வோம், எங்களுக்கு வந்து குறைவான வருமானமே வருது, அல்லது வந்து மருத்துவர்கிட்ட வந்து சென்று எங்களோட பணம் வந்து நிறையா விரயமாகுது அப்படின்னு சொல்லி வருத்தக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு வந்து கரிசலாங்கண்ணி தைலத்தை வந்து காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது குறைந்த வருமானம் வரக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நிறைவான வருமானமும் நிறைவான பணியும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வந்து நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல வந்து மீன் சின்னம் வந்து பொறித்து காணப்படுது. இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு ஆலயத்துக்கோ சென்றோம் அப்படின்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு படி இறங்கி வந்து வெளியில் போவோம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா படி ஏறி மேலே செல்லக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. வாலி வழிபாடு செய்த தலத்தை தரிசனம் செய்துட்டு படி ஏறி நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து முன்னேறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.